இது மறுபடியும் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு தூக்கம் வர வந்துச்சு. 10:30 ஸ்டாண்டுக்கு போய் ஆகணும். இது பொண்ணு வேறு தனியாக வீட்டில் இருக்கா. அதனால் நம்ம தலை வேற வலிக்குது. தூக்கம் இல்லைல்ல, அதனால் தலை வேற வலிச்சுட்டே இருக்குது. என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா இருக்கும். ஆனால் தூங்கினா எலும்புலாம் தெரியல. தூங்கினா எலும்ப முடியாது. நான் முழிச்சிட்டே இருப்பேன். தூங்கினா அப்படியே தூங்கிடுவேன். சனி ஞாயிறில் மட்டும்தான் ஒய்ஃபுக்கு கிளைண்ட் வருவாங்க. அதிலே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 மாதமாக கிளைண்ட்டே இல்லை அவங்களுக்கு. ரொம்ப ஒரு கஷ்டமாயிடுச்சு. அவங்களும் கிளைண்ட்டு புக் பண்ணி பார்த்தாங்க. கிளைண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்வதால் அவங்களுக்கு கிளைண்ட் இல்லை. அவங்களும் ஏதாவது போனால் தான் நம்மளுக்கு ரொட்டேஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா பையன் வேறு ஜேபிஆர் காலேஜில் படிக்கிறான் போல. அதனால் நம்ம ரொம்ப ஒரு சொல்கிறது 2 பேரும் சம்பாதிக்கலாம். வீடு வாடகை, அது இது, வண்டி மெயின்டெனன்ஸு, அது இது எல்லாமே இருக்குது. பாப்பா வேறு ஃபோர்த்து படிக்கிறா. பையன் வேறு காலேஜ் ஜேபிஆர். அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இது இருக்குது. அதனால் நிறைய விளையாட்டுகள் இருக்குது, செலவுகள், அது இதுன்னு சொல்லி அப்படியே. அதனால் நம்ம 2 பேரும் ஓடினா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓடிபி வந்துகிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல. ஓடிபி ஏன் வந்துட்டு இருக்குது? யாரும் கேட்டால் தான் நம்ம ஓடிபி சொல்லக்கூடாதுல்ல. மெசேஜில் ஓடிபி வந்துகிட்டே இருக்குது. ஃபோன் பண்ணி எவன் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. யார் ஓடிபி அனுப்புறது தெரியல. நம்ம எதுவும் அப்ளிகேஷன் பண்ணால் தான் நம்ம இது பண்ணுவோம். நம்ம எதுவுமே இது பண்ணல, அப்படியே அதுக்கான ஓடிபி கொடுக்கும். ரம்மி சர்க்கிளுக்கு ஓடிபி வேணுமா, அதனால் அனுப்பிட்டுருக்காங்க. ரம்மி சர்க்கிளுக்கு ஓடிபி வேணுமா, அதனால் அனுப்பிட்டுருக்காங்க. பைத்தியக்காரன். அந்த அவங்களோட ஃபோனை எதுவுமே ரம்மி சர்க்கிளுக்கு ஓடிபியா? அதனால் ஓடிபி அனுப்பியிருக்காங்க. அது ஏதோ ரம்மி சர்க்கிளுக்கு ஓடிபி அம்மன்னு சொல்லி எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்கள். அம்மா ஏதாவது பணங்கணம் பிடிக்கிறாங்களா என்ன கர்மமாக தெரியல. சரி, ஓகே. எது வேணாலும் நடக்கிறது, எது நடந்தாலும்